வெல்கம் டு SS சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இடியாப்பம், கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்றதுக்கான ஈரரிசி மாவு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில மாவு பச்சரிசின்னு கேட்டா கிடைக்கும். ரேஷன் அரிசியில கூட செய்யலாம். இந்த அரிசியை ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். 1 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். கூட 1/2 மணி நேரம் ஊறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஒரு பிளேட்டை போட்டு இதை நல்லா வடிச்சிருங்க தண்ணியை. இந்த மாதிரி மேலே ஒரு பிளேட் போட்டு தண்ணி இப்படி சுத்தமாக வடிச்சிடலாம். இப்படி வடிச்சிங்கன்னா இப்படி வடிச்சிட்டு திரும்பி நம்ம காய போடுவோம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து தரையில் விரிச்சுக்கோங்க. தரையில் விரிச்சுக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை எடுத்து அதில் இப்படியே தூவி விடுங்க. நல்லா தனித்தனியாக போட்டு நல்லா உலர வைக்கணும். இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி விரித்து விடுங்க. நல்லா காயட்டும். நல்லா தண்ணியெலாம் ஈரம்லாம் கொஞ்சம் நேரத்தை ஒரு 10 minutesல போயிடும். 10லேருந்து 15 minutes வரைக்கும் இப்படி நல்லா அப்படி உணர விடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி கையில் ஒட்டாமல் வரணும். 15 ஒவ்வொரு சமயத்தில் ஈரப்பதமாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலாம். பரவாயில்ல. இந்த மாதிரி ஒட்டாமல் வர நேரத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மாவு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்ல ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். இது நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். அதனால நான் மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து ஈர அரிசி மிஷினில் கொடுத்து அதில் அரைச்சிக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். சலிச்சு எடுத்துட்டோம்னா மிச்சம் உள்ள பெரிய கொஞ்சம் அரிசி தங்குறது திரும்பி சலிச்சு எடுத்துக்கரலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சலிச்சிட்டோம்னா தான் எல்லாம் செய்கிறதுக்கு பலகாரம்லாம் செய்கிறப்ப இடியப்பம்லாம் செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். சலிக்காமல் செய்யக்கூடாது, சலிச்சிருங்க. மாவு நல்லா சலிச்சாச்சு. சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஞ்சிறதை திரும்பி இன்னொரு தடவை போட்டு அரைச்சிக்கலாம். கடைசி வரைக்கும் 2-3 தடவை திரும்பி போட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியில் மிஞ்சினா கீழே போட்டுடலாம், இல்லை எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் மிஞ்சும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி சலிச்சிருங்க. மாவு எல்லாத்தையும் சலிச்சாச்சு. இப்போ நல்லா வறுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு சூடானதும் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை இதில் கொட்டி வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கூட வறுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய மாவு போட்டு வறுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவு போதும். நிறைய மாவு அரைச்சிட்டு வந்திருந்தா இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வறுபடும். மொத்தமாக போட்டால் வறுக்காது, ஒரு பக்கம் கருகிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் ஒரு 1/4 அளவுக்கு போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டு வறுத்துருங்க. இது நல்லா விடாமல் கை விடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. கையை கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அடியில் கருகிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு. இதுதான் மாவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குள்ள ப்ராசஸ். அதனால கொஞ்சம் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எப்போ ரெடி ஆனோடனே எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு கரெக்டாக இது ரெடி ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வரும். அது ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. எனக்கு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இது இந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு அந்த மாவுடைய வாசத்தில் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதுன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி போட்டு பாருங்கள். இது இப்படி கோலை மாதிரி இழுக்க வரணும். இப்படி இழுக்க வந்துச்சுன்னா மாவு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இந்த மாதிரி கம்பி இழுக்கிற மாதிரி கரெக்டாக வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் சலிச்சாச்சு. ஏற்கனவே சலிச்சிட்டதுனால இப்போ ரொம்ப தங்காது. அடியில் தங்குனா கூட இதை கூட நீங்கள் இன்னொரு தடவை அரைச்சி இதில் போட்டிங்கன்னா சலிச்சு எடுத்துடலாம். இப்போ ஈர அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது 1 மாதம் இருந்தால் கூட கெடாது. இது இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, உட்கார, சீடை எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சுவையா சமைங்க, செம்மையா சாப்பிடுங்க.